குருதட்சணை படத்துல கண்ணனாக சிவாஜி அவர்களும் கன்னியாக ஜெயலலிதா அவர்களும் ஆசிரியையாக பத்மினி அவர்களும் நடிச்சிருந்தாங்க. மங்கையர் திலகம் படத்தில் தான் பத்மினி அவர்கள் காலில் சிவாஜி அவர்கள் விழுந்தார் என்றால் இதுலயுமே சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குகிறார். ஈகோ இல்லாத அற்புத நடிகர். பத்மினிக்கு நடிக்க அதிக வாய்ப்பு தவறாமல் பயன்படுத்தியிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் ஆரம்ப காட்சிகளுக்கு அப்புறம் நிறைய இடைவெளி பிற்பாதிக்கு மேல் சேர்ந்து கொள்கிறார். அழகும் நடிப்பும் குட். நம்பூதிரி பாலையா குரலில் பெரும் வித்தியாசம் காட்டுறாரு. மேஜரும் அதே நடிப்பு. பாலாஜி ரமாபிரபா நடிப்பு கச்சிதம். எம்ஜிஆருடன் சண்டை காட்சிகள்ல வழக்கமாக மோதும் குண்டுமணி இந்த படத்துல சிவாஜி அவர்களுடன் சண்டை காட்சியில மோதுறாரு. அவரிடம் எனக்கும் சண்டை போட தெரியும் என்று சிவாஜி அவர்கள் சொல்வது பஞ்ச் டயலாக். படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ட் செய்தவர் AP நாகராஜன். சிவாஜி APN கூட்டணியில் ஏற்கனவே திருவிளையாடல், திருவருட்செல்வர், தில்லானா மோகனாம்பாள் அப்படின்னு வண்ணத்தில் பிரம்மாண்டமான முறையில் படங்கள் வெளிவந்து வெற்றி கண்டிருந்தது. ஆனால் குருதட்சணையோ கிராமத்தில் நடக்கும் கதையாக கருப்பு வெள்ளை படமாக பிரம்மாண்டம் ஏதுமின்றி உருவாகியிருந்தது. ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தந்தது. அது மட்டுமில்லாமல் சிவாஜி அவர்களின் பாத்திர படைப்பும் மிக பலவீனமாக படைக்கப்பட்டிருந்ததையும் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பத்மினி நடித்தும் அவருக்கு நடன காட்சி ஏதுமில்லாததும் ஏமாற்றத்தை அளித்தது. சிவாஜி அவர்கள் APNிடம் ரசிகர்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை. கல்வி அதிகாரிக்கு ஒரு விளக்கமான கடிதத்தை எழுதி அதன் விலாசத்தை பாலையாவுக்கு கொண்டு எழுத வைத்து தபாலில் சேர்க்கிறாரு சிவாஜி. அதுக்கப்புறம் பத்மினி மேஜர் முன்னிலையில் கோவில்ல ஜெயலலிதாவுக்கு தாலி கட்டுறாரு சிவாஜி. மணமுடித்த இரவே ஜெயலலிதாவிடம் பத்மினியின் நிலை குறித்து விம்முகிறார் சிவாஜி அவர்கள். தானும் அந்த மனித தெய்வம் பத்மினியின் மீது பெரும் மதிப்பு வைத்திருப்பதாக ஜெயலலிதா சொல்றாங்க. என் வாழ்வு அவர்களிட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் தான் எடுக்கும் முடிவு எந்த முடிவுக்கும் நீ ஒத்து வர வேண்டும் அப்படின்னு சிவாஜி அவர்கள் சொல்றாரு. அதற்கு சம்மதிக்கவும் செய்றாங்க ஜெயலலிதா. குருவும் தெய்வமுமாக தான் போற்றும் பத்மினிக்கு களங்கம் விளைவித்த ரமாபிரபா, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கும் அவருடைய கணவர் நம்பியார், TR ராமச்சந்திரன் ஆகிய மூவரையும் பழி தீர்க்க கிளம்புறாரு சிவாஜி அவர்கள். இதை கேள்விப்பட்டு அந்த மூவருமே ஊரை விட்டு தப்பி ஒரு ஜீப்பில் ஓட அது விபத்துக்குள்ளாகி அனைவருமே படுகாயம் அடைகிறார்கள். கடவுளே அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டார் அப்படின்னு நினைக்கிறாரு சிவாஜி அவர்கள். கடிதம் கிடைக்க பெற்ற சஹஸ்ரநாமம் தன்னுடைய தவறை உணர்ந்து மீண்டும் பூங்குளத்திற்கு வந்து பத்மினி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் வேலையில் சேர்க்கும் ஆணையை தருகிறாரு. சிவாஜி அவர்கள் தனக்கு எழுதிய கடிதத்தையும் பத்மினிக்கு காட்டுறாரு. அதை படிக்கும் பத்மினி அவர்கள் ஆடி போகிறார். அதில் எல்லா உண்மைகளையும் எழுதி தானும் தனது குருவும் நிரபராதிகள். இதை நீங்க நம்புவதற்காக நான் எனது உயிரை கூட மாய்த்து கொள்கிறேன். நான் எழுதும் முதல் கடிதமும் கடைசி கடிதமும் இதுதான் என்பதை படிக்கும் பத்மினி குமுறுகிறார். அப்போது அங்கே ஜீப்பில் விரைந்து வருகிறார் பாலாஜி. சிவாஜி அவர்கள் சாகவில்லை, யாருமே பயப்படாதீங்க. தற்கொலைக்கு பாழும் கிணற்றில் விழ இருந்த அவரை காப்பாற்றி கையோடு கூட்டி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல பத்மினி சிவாஜி அவர்களை கூப்பிட அங்கே ஜீப்பில் இருந்து தயங்கி தயங்கி வெளியே வர்றாரு நடிகர் திலகம். தாலி கட்டிய மறுநாளே தற்கொலைக்கு போகும் நீ இதுதானா கல்வி கற்ற லட்சணம் அப்படின்னு கடிந்து கொள்கிறார். குருதட்சணையாக நான் இனி ஒரு காலும் தற்கொலைக்கு போவதில்லை எனும் சத்தியத்தை சிவாஜி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார் பத்மினி. பாலாஜி பத்மினி திருமணத்தை கோவிலில் இனிதே சிவாஜி அவர்கள் நடத்தி வைக்க கட்டுகளுடன் நம்பியார், ரமாபிரபா, TRR அங்கே வர தான் கல்வி கற்று ஒரு கடிதம் எழுதி நல்ல பலனையும் பெற்றுவிட்டேன் என அந்த கடிதத்தை ரமாபிரபாவிடம் காட்டுறாரு சிவாஜி அவர்கள். நம்பியார் கோஷ்டி மன்னிப்பு கேட்டு தப்பித்துக் கொள்கிறது. கை வைத்த பனியன், வேட்டி, மீசை என்று படம் முழுவதும் வித்தியாசமாக வர்றாரு சிவாஜி அவர்கள். ஜெயலலிதாவின் துடுக்குத்தனமான நடிப்பு ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கு. ஆசிரிய கதாபாத்திரத்தை பத்மினி அவர்கள் நன்றாக பண்ணியிருந்தாங்க. திரைசை திலகம் KV மகாதேவனின் நிரந்தர உதவியாளராக காலம் பூராவும் இருந்த புகழேந்தி படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. பாரு பாரு நல்லா பாரு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாரு. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க.
மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.